வணக்கம் நண்பா. நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து மைன்கிராஃப்ட் கேம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்டா பப்ஜி போடுறேன்னு சொன்னேன், பப்ஜிக்கு தான் போலில் மார்க் அதிகமாக வந்திருக்கு, ஏன் பப்ஜி போடலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பப்ஜி நிறையா வாட்டி ரெக்கார்ட் பண்ணி பார்க்குறேன். அது ஓடையில் கட் ஆகிட்டே இருக்கு நண்பா. அதாவது மேட்சுக்குள்ளே போகிற வரைக்கும் பப்ஜி மொபைலில் வந்து அது கரெக்டாக ஒர்க் ஆகுது. மேட்சுக்குள்ளே போகிற அடுத்த செகண்ட் கட் ஆகிடுது நண்பா. ஏங்கிறது எனக்கு சுத்தமாக புரியலை. நான் ரொம்ப நேரமாக தேடி பார்த்துட்டு இருந்தேன், ஏன் அது ஒன்றுமே புரியலை. சரி, அப்போ பப்ஜியை ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் பப்ஜி அப்படியே போடாமல் விட்டுட்டேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த பாருங்கள், இதில் வந்து எல்லாமே இந்த M+Y இந்த U இந்த இருக்கலாம் நண்பா. இது அத்தனையுமே பார்த்திங்கன்னா மைன்கிராஃப்டில் நான் வச்சுருக்க வேர்ல்டு. இந்த வேர்ல்டெல்லாம் நான் காப்பி எடுத்து வச்சுருக்கேன். மைன்கிராஃப்ட் அழிச்சிட்டு புது மைன்கிராஃப்ட் ஏற்றி வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் நான் ஒரு ஃபோட்டோ காட்டுறேன் நண்பா. இந்த ஃபோட்டோவை மட்டும் நீங்கள் பாருங்கள். இப்போ பாருங்கள், இது வந்து இந்த வேர்ல்டோட ஒரு ஃபோட்டோ. மைன்கிராஃப்டில் நீங்கள் எப்போ கடவுள் வச்சேன். ஓகே நண்பா, நீங்கள் மைன்கிராஃப்டில் எப்போமாவது இந்த மாதிரி ஏதாவது பார்த்துருக்கீங்களா நண்பா? இங்கே பாருங்கள் நண்பா, கீழே இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி அங்கே பாருங்கள், ஒரு ஸ்பைடர் வந்து ஒரு ஹாரர் ஒரு ஏதோ வித்தியாசமான வேர்ல்டு மாதிரி இருக்குல்ல, மைன்கிராஃப்ட் மாதிரி இல்லாமல் இந்த வேர்ல்டு நம்மள்கிட்ட இருக்குது நண்பா. இந்த வேர்ல்டு உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து மைன்கிராஃப்ட் போடுங்க ப்ரோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் எனக்கு மைன்கிராஃப்ட் வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓகே. இங்கே பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹாரர் டெய்லுங்கிற ஒரு கேம் இருக்குது, அந்த கேமும் போடலாம். இல்லை பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் நீங்கள் என்ன கேம் சொல்கிறீங்களோ அந்த கேமை நம்ம போடலாம் நண்பா. எனக்கு பிரச்சனை கிடையாது. கொஞ்சம் கம்மியான எம்பியில் பார்த்து சொல்லுங்கள், ஏன்னா நம்மள்ட்ட அன்லிமிட்டட் நெட்டும் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா சேனல் ட்ரெஸ் இருக்குது, நீட் ஃபார் ஸ்பீடு, ஆல்ஃபபெட், நிறைய கேம்ஸ் இருக்குது. உங்களுக்கு இதில் என்ன கேம் வேணுமோ, ஷேடோ ஆஃப் டெத்து, ஷேடோ ஃபைட்டரு, அப்புறம் அந்த மாதிரி நிறைய எக்கச்சக்க கேம்ஸ் இருக்குது நம்ம ப்ளே ஸ்டோரில். அதில் உங்களுக்கு என்ன கேம் வேணுமோ அந்த கேமை சொல்லுங்கள், நம்ம கண்டிப்பாக போடலாம். இந்த பப்ஜியும் இந்த ஃப்ரீ ஃபயரை மட்டும் விட்டுருங்க நண்பா. ஏன்னா அந்த ரெண்டு கேமுமே என்னோடய டேபுக்கு செட் ஆக மாட்டேங்குது. மற்ற கேமே செட் ஆகலை, பட் ஆனால் அதை என்னால் வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி ஒரு எப்படின்னா, இப்போ நான் ஒரு மேட்ச் விளாட்றேன்னு வச்சுக்கோங்களேன், அது கட்டாய ரெக்கார்டும் ஆகாது உருப்படியாக. அது வந்து நம்மளால் ஒழுங்காக அப்லோடும் பண்ண முடியல நண்பா. அதை நான் என்ன பண்ணலாம்னு நினச்சேன்னா, இனிமேல் வந்து அதாவது ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போடணும்னா கிட்டத்தட்ட 40-50 வாட்டி ரெக்கார்ட் பண்ண வேண்டியது இருக்கும் ஃப்ரீ ஃபயரில். ஆனால் பப்ஜியில் நான் ஒரு வீடியோ போனோம்னா கிட்டத்தட்ட இப்போ அன்லிமிட்டடாக போகும் போல இருக்குது நண்பா. ஒரு வீடியோ கூட ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குது. நான் ரொம்ப ட்ரை பண்ணுற ரெக்கார்ட் ஆகலை. அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உங்களுக்கு என்ன கேம் வேணுமோ வேறு என்ன கேம்னாலும் சொல்லுங்கள், நான் அதை கண்டிப்பாக போடுறேன் நண்பா. அவ்வளோதான், இதை நம்மளோட இந்த ஒரு குட்டி வீடியோ. இதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுப்பீங்கிறது எனக்கு கரெக்டாக தெரியலை. ஸோ வேறு எந்த கேமுமே என்னால் போட முடியாது நண்பா. இந்த மாதிரி கான்ஸ்டன்ட் கேம் எக்கச்சக்க கேம் இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம எந்த கேம்னாலும் நீங்கள் சொன்னீங்கன்னா போடலாம் நண்பா. ஓகே, கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ்னாலும் சொல்லுங்கள் நண்பா, அதனாலும் போடலாம். மேபி அது ஒர்க் ஆனால் ஆகலான்னு நினைக்கிறேன். டெம்பிள் ரன்னு நிறையா கேம்ஸ் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு கேம் சஜஸ்ட் பண்ணுங்கள், நம்ம அந்த கேமை போடலாம் நண்பா.